Hi, hello and welcome friends. You are watching Tamil Rice Park and it's me Giri. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்த பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னைக்கு நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் பல பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க ரைடிங் கியர்ஸ் பற்றி, அதோடைய ப்ரைஸை பற்றி. ஸோ மினிமம் ப்ரைஸில் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, எது நம்ம செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சந்தேகங்களோட கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுடைய ஒரு ஷாப்பில் இருக்கிறேன். ஸோ இங்கே அவங்களுக்கு இருக்கிற நல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் ரைடிங் கியர் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது புல்வாக்ன்ற ஒரு ஷாப். இங்கே இந்த ரைடிங் கியர்ஸில் என்ன மாதிரி சேஃப்டிஸ் இருக்குது, அப்போ அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச், அப்போ என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைடிங் கியர்ஸ் இருக்குது, இதை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட இங்கே புல்வார்க்லேருந்து ரமேஷ் எங்கள் கூட இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ரமேஷ் இன்ட்ரோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவர் இங்கே இருக்கிற வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸை பற்றியும், ஸோ அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி ஒரு பேசிக் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் வரைக்கும், அப்புறமா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனில் என்ன மாதிரி, மெட்டீரியல் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவர் நம்ம கொடுப்பாரு. ஸோ இப்போ நம்ம ரமேஷ். ஸோ நான் சொன்னேன் அந்த ரமேஷ் இவர் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பற்றியும் உங்களோட டைம் ஒதுந்துருக்கும், அப்புறமா அவங்க ஓனருக்கு ஒரு நன்றி. ஸோ அது சொல்லிவிட்டு, ஸோ இவர் தான் ரமேஷ். ஸோ இவர் இங்கே இருக்கிற ரைடிங் கியர்ஸ் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைடிங் கியர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ரைடிங் கியர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் வண்டி ஓட்டும் போதோ நம்ம கரெக்டாக ஓட்டினாலும் எதிரில் வரவங்க இல்லை பின்னாடி வருவாங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த சுச்சுவேஷன் எந்த இதாகணும் சொல்ல முடியாது. ஸோ ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேடாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸ் ஆல்வேஸ் ஸோ வி ஷுட் நாட் சே தட் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஃபால் ஆர் சம்திங் லைக் தட், மே காட் நாட் ஹேப்பன், பட் வி ஷுட் நாட் டேக் எனி சான்ஸ். ஸோ சான்ஸ் எடுக்காமல் ரைடிங் கியர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, நான் ஷார்ட் கம்மிட் போகிறேன்னா அது ரைடிங் கியர் வேணுமா, இல்லை நான் ஒரு ட்ரிப்பு போனோன்னா நான் புதுசாக ஒரு வண்டி வாங்கிருக்கேன், ஒரு 650cc, ஒரு 400cc, ஒரு 1000cc வண்டி வாங்கியிருக்கேன்னா இது ரைடிங் கியர் போடணுமாண்ணா? அப்படியே போடக்கூடாது, ஒரு ஹெல்மெட் போட்டுன்னு. பட் நம்ம எப்போவுமே ஒரு ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இன்ஜின் நம்ம போகும்போது ஹையர் பவர், ஹையர் ஸ்பீட், ஹையர் பிஹெச்பி. ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் எதில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸில் நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐசிசி வண்டியில் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது இங்கே இருக்கிற எல்லா சேஃப்டி, ஒரு க்ளவுஸ் ஆகட்டும், ஒரு ஜாக்கெட் ஆகட்டும், ஒரு பூட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இங்கே ரமேஷ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரைடிங் கியர்ஸை பற்றி சொல்லுவோம் சார். இங்கே என்ன மாதிரி மேஜர் நம்ம ஹெல்மெட் தான் டீல் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆத்தரைஸ்ட் ஃப்ரான்ச்சைசி ஃபார் எம்டி ஹெல்மெட்ஸ். ஸோ வி ஆர் த ஆத்தரைஸ்ட் ஃப்ரான்ச்சைசி ஃபார் எம்டி ஹெல்மெட்ஸ் based in Bangalore. Okay, so first of all let's go with the helmets, which is the basic most important product of for the riding this thing. Okay, let's start with the basic helmet. Idu pathina empty Hummer helmet. So it's the starting range of empty helmet. So idu 5250 pricing, 5250 rupees pricing. So idile ungalku dot certification, EC certification as well with ISI kuda varudhu. ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை வராது, டிராஃபிக் காப்ஸ் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. இங்கே பார்க்கும்போது ரொம்ப டெக்னிக்காலிட்டி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இதில் ஸ்பெஷாலிட்டி வைசர் லாக் இருக்கும். ஸோ ஈஸர் என்டர் ஆகாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஏர் வெண்ட் இருக்கும், அப்புறமா மேலே ஒரு ஏர் வெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஆன்டிஃபாக்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஆன்டிஃபாக்னா நாங்கள் மூச்சு விடும்போது அது இதுமாகும், ஒரு ஃபாக் மாதிரி ஆகும் வைசரில். ஸோ அது ஆகாமல் கூட ஆன்டிஃபாக் வாங்கிக்கலாம். இது அடிஷ்னல், இது இன்பில்ட் வராது. ஸோ அடிஷ்னலாக வாங்கிக்கணும். எந்த எம்டி வாங்கி என்ன பார்த்தீங்க? ஸோ இது எம்டி ஃபாக் ஆஃப். ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போ கோல்டு கிளைமேட் கண்டிஷன்ஸில் ஓட்டும்போது அந்த அந்த ஃபாக் பனி கரெக்ட், அந்த ஃபாக் ஆகாமே ஒரு பிளாஸ்டிக் ஃபிலிம் மாதிரி வருது. ஸோ அது போட்டாலே உங்களுக்கு ஃபாக் ஆகாது. ஸோ எந்த கோல்டு கிளைமேட் இப்போ சப்போஸ் லே லடாக் போனால் கூட அந்த ஃபாக் வராது. ஸோ அது ஒன் இது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நமக்கு வாஷபிள் கூட, ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் ரிமூவபிள், வாஷபிள், ஃபுல் குஷனிங் இருக்கிறதுனால நமக்கு டைட் ஃபிட் கிடைக்குது. கரெக்ட். ஸோ இது அப்புறமா இது சின் கட்டுன்னு சொன்னாங்க. ஃபாஸ்ட்டாக இருக்காலும் ஏர் வராது, அப்புறமா இன்செக்ட்ஸ் போகிற சான்சஸ் இருக்காது. ஓகே. ஸோ அதெல்லாமே இருக்கும். அப்புறமா இந்த நோஸ் டிஃப்ளெக்டர் அந்த மூச்சு விட்டாலும் அந்த இதையே 50% இங்கே கட் ஆயிரும். ஓகே. ஸோ அது ஒன் ஆப்ஷன். அப்புறமா இது வைசர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கழட்டலாம். இது அன்பிரேக்கபிள் வைசர், பாலிகார்பனேட் வைசர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ மெட்டீரியல் ஆஃப் தி ஷெல் வைஸ் வெல் அது போத் ஆர் பாலிகார்பனேட், விச் ஆர் மோஸ்ட் ப்ரொடெக்ஷன் வைஸ், இட் வேறு இம்பேக்ட் வைஸ் நல்லா இதாக இருக்கும். ஸோ நீங்கள் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃபால் ஆனாலும் இட் வில் ப்ரொடெக்ட், அந்த மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் தரும் உங்களுக்கு. ஓகே சார்.
இது ஜாக்கெட்ஸ் பத்தி சார், ஏன்னா நம்ம ரைடர்ஸ் எல்லாம் எப்பவுமே ஒரு ஜாக்கெட் ஃபுல்லி ப்ரொடெக்டடா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாக்கெட் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேஜர் வந்து சோலேஸ் பிராண்ட் தான் டீல் பண்ணுறோம். சோலேஸ் காடா 2 பிராண்ட்ஸ் மெயினாக வச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 வருது. மோஸ்ட்லி இப்போ ரன்னிங் இருக்கிறதெல்லாம் லெவல் 2 தான். ஓகே. ஸோ காடா ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 5400 rupees மெட்ரோ ஜாக்கெட்னு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்போனா இது இந்த போர்ஷன், அப்புறமா இது ஷோல்டர், அப்புறமா இது, அப்புறமா இது பேக் ப்ரொடெக்டர், ஃபுல் பேக் கவர் ஆகும். ஸோ அது இருக்கிற பேடிங்லாம் என்ன மாதிரி? இது வந்து லெவல் 2 வித் மைக்ரோமெட்ரிக் டென்சிட்டி ஃபேப்ரிக்னு வரும். இது வந்து மிக்சர் ரப்பர் மிக்ஸ் பிவிசி ரெண்டுமே மிக்ஸாக வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் மெயின் பேடிங். ஆமாம், இது டென்சிட்டி ஃபோம்னு சொல்லுவாங்க. லெவல் 2 ப்ரொடெக்ஷன் இங்கே எழுதியிருக்கும். அது நல்ல ஒரு ஃபோம் இருக்குது, ப்ளஸ் நல்ல ஒரு திக்னஸ் இருக்குது, நல்ல கிரிப்பியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து லெவல் 2 ப்ரொடெக்ஷன். ஃபுல் பேக் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ரைடிங் பண்ணும்போது பேக் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க சார்? ஸோ இது வந்து 5400. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அவ்வளோ. இது பேசிக். ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும்? ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்டில் இப்போ 13,950 மேக்ஸிமம் ஜாக்கெட் இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? ஸோ இது வந்து நாங்கள் இது வந்து பேசிக் ஜாக்கெட். நீங்கள் ஷார்ட் கம்யூட்க்குன்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது லாங் கம்யூட், சப்போஸ் லே லடாக் போகிறீங்க இல்லைங்க லாங் ட்ரிப். ஆமாம், இது வந்து ஆல் வெதர் ஜாக்கெட். இது ஸோ எல்லா கண்டிஷன்ஸ், எல்லா கிளைமேட்டு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கும். ஸோ மழையாக இருந்தாலும் எது இருந்தாலும் இது வந்து தாங்கும். கரெக்ட், நோ ப்ராப்ளம். ஸோ இது டோட்டலி ஹை எண்ட் ஜாக்கெட்டு, டூரிங் ஜாக்கெட்னு சொல்லலாம். டூரிங் ஜாக்கெட். எஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நெசசிட்டி. இது வந்து க்ளவுஸ் தான். ஸோ ரொம்ப பேர் ட்ரை பண்ண ஹெல்மெட் போடுவாங்க, ஜாக்கெட் போடுவாங்க, ஆனால் க்ளவுஸ் போட மாட்டாங்க. அதுக்கு இதாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்றும் இப்போ அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்னு கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் க்ளவுஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து கிரிப்புக்காக நல்லா இருக்கும். அப்புறமா இட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் தி சில்லிங் விண்ட்ஸ். இப்போ நீங்கள் நார்மலி நைட்டோ இல்லை மார்னிங் கிளம்பும்போது அந்த சில்னஸ் இருக்கும். ஸோ அதுவும் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறமா உங்களுக்கு சப்போர்ட் தரும் ஹேண்டு கிரிப்புக்கு. அப்புறமா மெயினாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேஸ் போகும்போது இது வந்து பின்னாடி கல் ஓடிய மாதிரி முன்னாடி வெஹிக்கல் போகும்போது அந்த கல் ஏதாவது சின்ன சின்ன கல் கூட நீங்கள் நம்ம வண்டியில் வந்து விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் ஹேண்டு தான் டச் ஆகுது. ஸோ அப்போ க்ளவுஸ் இருந்தால் ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து க்ளவுஸ்லேயே பல விதமாக இருக்குது. க்ளவுஸில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் ஒன்று இருக்கும், பேசிக் நார்மல் வாஷபிள் டைப் ஒன்று. இதெல்லாம் வாஷபிள் டைப்பு. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லெவல் 2 வித் லெதர் எல்லாம் உங்களுக்கு மோர் ப்ரொடெக்ஷன் வரும். அது இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் வருது. வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் எல்லாம் நீங்கள் லாங் ரைடு போனாலும் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. நக்கல் கார்டெல்லாம் கூட ஆமாம், வித் ப்ரொடெக்ஷன் தான். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் வித் ப்ரொடெக்ஷன் தான் இருக்குது நம்மகிட்ட. என்ன இருக்குது இது பேசிக் ப்ரைஸ்? ஒரு நல்ல ஒரு நக்கல் கார்டு வச்சு ஒரு நல்ல ப்ரொடெக்டிவான இருக்கிற ஒரு பேசிக் க்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1850 ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஹையர் ரேஞ்சுக்கு போனாங்கன்னா 3000 4000 ரேஞ்சில் நல்ல க்ளவுஸ் கிடைக்கும் உங்களுக்கு வித் ப்ரொடெக்டட். ஆமாம், ஆஃப்கோர்ஸ் வித் லெதர் க்ளவுஸ் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் க்ளவுஸ் இருக்கும். அது இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் இருக்கும். அது இல்லாமல் ஹை அண்ட் டாப் அண்ட் க்ளவுஸ் ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ் வரும். 5700 rupees ஆகும். ஃபுல்லி லெதர் க்ளவுஸ், ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஸோ இதெல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இது வந்து லெதர் க்ளவுஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா லெதருக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அவசரம். ஸோ நம்ம வந்து ஒரு கோல்ட் கிளைமேட் இல்லை எப்படின்னா ரெய்னி சீசனுக்கு வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ். வாட்டர் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தெர்மல் லேயர் கூட இருக்கும். ஸோ இட் வில் கீப் யூ வார்ம். அதான் குளிர் ஆகாமல் இதாக இருக்கும். ப்ளஸ் மேலே வந்து அது வாட்டர் ப்ரூஃப். கரெக்ட். எஸ். ஸோ ரைடிங்கர்ஸில் இன்னும் என்ன அவங்க கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஸோ ரைடிங் க்ளவுஸ் இது பற்றி பேசிடலாம். ஸோ பூட்ஸ் கூட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேசிக் ரேஞ்சு நம்ம ட்ராக் ஓட்டும்போது ஃப்ரேம் ஸ்லைட்ஸ் இதெல்லாம் ஸ்லைட்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். அப்புறம் இன் கேஸ் ஆஃப் ஃபால் ஆர் சம்திங் டேமேஜ் ஆல்சோ இந்த ஸ்லைட்ஸை மாற்றிக்கலாம். இது நம்ம செப்பரேட்டாக மாற்றிக்கலாம் டேமேஜ் ஆச்சு. எஸ். ஸோ ஆல் த ட்ராக் ரைடர்ஸ் யூஸ் திஸ் பூட்ஸ் ஜென்ரலி. ஸோ நம்ம காலோ அடிப்படாமல் இது ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் ஆங்கிள், இது கூட ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்கும். ஃபுல் டாப் டு பாட்டம் உங்களுக்கு இது கவர் ஆகும். ஆல்மோஸ்ட் உங்கள் ஷின்னு எல்லாம் கவர் ஆகும். ஷின்னுன்னா இது இந்த போர்ஷன் அப்படி ஃபுல் ஷின் கவர் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த லாங் ஆங்கிள் பூட்ஸில் வந்துட்டு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஹையர் சிசி வண்டியில் வந்துட்டு இன்ஜின் வந்துட்டு சீக்கிரமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம லாங் ஆங்கிள் பூட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹீட் படாத மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும். கூடவே வந்துட்டு நம்ம ட்ராக்கிங் பேண்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட் அவாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா நெசசிட்டியும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி லாங் ஆங்கிள் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே இதெல்லாம் பேசி ஃபைனல் ஃபினிஷிங் வச்சா நம்ம வந்துட்டு ஒரு ட்ராக் பேண்ட் பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ இந்த ட்ராக் பேண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன்? இது பேண்ட் பார்த்தீங்கன்னா இது கூட லெவல் 2 பேண்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தை ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்புறமா முட்டி
ஸோ அந்த லெவல் 2ன்றது வந்து உள்ள இருக்கிற அந்த ஆமாம் மெம்பரேன் ஃபோம் ஆமாம் கரெக்ட் ஃபோம் குவாலிட்டி தான் லெவல் 2ன்னு சொல்கிறோம். ஸோ இது வாட்டர் ப்ரூஃபுங்களா மழையில் இதுக்கு ஒரு லேயர் வரும். இது ஜென்ரலாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதுக்கு ஒரு லேயர் வரும், பேண்ட் செப்பரேட் லேயர், ரெயின் லேயர் வரும். அது கூட நான் வேணாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ரெயின் லேயர் வரும், அது போட்டால் தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன? இது வந்து அரௌண்ட் 7,999 ஆகும். 8,000 ஆமாம். ஸோ பேசிக் கூட இருக்குது, 6,000 சேஞ்ச் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. இது வந்து 7,999 ஆகும் அது. ஓகே. ஸோ இன்னொன்று டவுட்டு மீன்ஸ் எனக்கு இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எப்போவே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணுறோம், ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி போட்டுக்கினே அதுக்கு மேலே நம்ம இல்லை இது ஜீன்ஸோட போட முடியாது. மெலுசாக இருக்கிற ஒரு தின்ன ட்ராக் பேண்ட் மாதிரி போட்டு நம்ம ட்ராக் பேண்ட்டோ ஷார்ட்ஸோ எது வேணாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது போடலாம். எஸ் ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரைடிங் கேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அப்புறமா டைப்ஸ் ஆஃப் ரைடிங் கேர்ஸ், அப்புறமா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ரைடிங் கேர் கிடைக்குன்றது நீங்கள் இதில் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த ரைடிங் கேர் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் மூலிமா என்கிட்ட பகிர்ந்துங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ரைஸ் பாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் ரைஸ் பாக். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ரைட் வித் சேஃப் கேஸ்.